ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சில் ஆன்லைன் ஷாப்பிங் தொடர்பில் எச்சரிக்கை. 52 ஆபத்தான பொருட்களை திரும்பப் பெற அதிரடி உத்தரவு. பிரான்சில் இந்த ஆண்டு கோடை காலத்தில் வழக்கத்தை விட கடும் வெப்பம். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. லூவர் அருங்காட்சியகத்தில் அரசு கிரீட நகைகள் கொள்ளை தொடர்பில் 4 பேரிடம் நீதிபதி தீவிர விசாரணை. பிரான்சில் கருணை கொலை சட்டம், நாடாளுமன்ற குழுவின் பேச்சுவார்த்தை தோல்வி. ஜூலை 15 இறுதி வாக்கெடுப்பு. பிரான்சில் விமான டிக்கெட்டுகளுக்கான சுற்றுச்சூழல் வரி குறைப்பு. உள்நாட்டு பயணிகளுக்கு பிரெஞ்சு அரசு சலுகை. சுவர்களில் வேலைவாய்ப்பு விளம்பரம் செய்து ஆட்களை சேர்க்கும் போதைப்பொருள் கும்பல். போதைப்பொருளின் விலைப்பட்டியலும் சுவரில் உள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. அகதிகள் கடத்தல் முயற்சி. பிரான்சில் சிக்கிய பிரித்தானியர்களுக்கு சிறை மற்றும் நிரந்தர தடை. தொடர்பான விரிவான செய்திகள். பிரான்ஸ் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார அமைப்பு மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய பாதுகாப்பு அமைப்புகள் இணைந்து ஆன்லைன் தளங்களில் விற்கப்பட்ட 52 ஆபத்தான பொருட்களை சந்தையிலிருந்து உடனடியாக திரும்பப் பெற அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளன. இந்த பொருட்கள் தீப்பற்றுதல், மின்சார விபத்து, உடல் காயம் மற்றும் இரசாயன நச்சுத்தன்மை போன்ற பெரும் அபாயங்களை வாடிக்கையாளர்களுக்கு ஏற்படுத்தக்கூடியவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது ஆன்லைன் விற்பனை தளங்களில் பாதுகாப்பற்ற பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்து வருவதால் பிரான்ஸ் அரசு மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் தங்கள் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளன. கடந்த ஆண்டு முதல் ஆயிரக்கணக்கான ஆபத்தான பொருட்கள் சந்தையிலிருந்து அகற்றப்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக தேமு மற்றும் ஷீன் போன்ற பிரபலமான ஆன்லைன் தளங்கள் மீது கூடுதல் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மிகவும் குறைந்த விலைக்கு கிடைக்கும் மின்சார சாதனங்கள், குழந்தைகள் பயன்படுத்தும் பொருட்கள் மற்றும் முறையான பாதுகாப்பு சான்றிதழ் இல்லாத உபகரணங்களை ஆன்லைனில் வாங்கும்போது பொதுமக்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மிக குறைந்த விலை என தோன்றும் பல பொருட்கள் போலி அல்லது தரமற்ற தயாரிப்புகளாக இருக்கக்கூடும் என்று பிரான்ஸ் அதிகாரிகள் பொதுமக்களை கடுமையாக எச்சரித்துள்ளனர். பிரான்சில் இந்த ஆண்டின் கோடை காலமான ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் வழக்கத்தை விட அதிக வெப்பநிலை நிலவும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக பிரான்ஸ் தேசிய வானிலை நிறுவனமான மெட்டியோ பிரான்ஸ் வெளியிட்டுள்ள புதிய 3 மாத காலநிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நாட்டின் கிழக்கு பகுதிகள், ஆல்ப்ஸ் மலைப்பகுதிகள் மற்றும் மெடிட்டரேனியன் கடற்கரை பகுதிகளில் அதிக வெப்பம் பதிவாகும் சாத்தியம் அதிகம் என கூறப்பட்டுள்ளது. அதேவேளை முழு கோடை காலமும் தொடர்ந்து வெப்பமாக இருக்கும் என உறுதியாக கூற முடியாது என்றும், சில நாட்களில் வழக்கத்தை விட குளிர்ச்சியான காலநிலையும் ஏற்படக்கூடும் என்றும் மெட்டியோ பிரான்ஸ் விளக்கியுள்ளது. மழைப்பொழிவு தொடர்பில் தெளிவான முன்னறிவிப்பு வழங்க இயலாத நிலை இருப்பதாகவும், பிரான்ஸ் முழுவதும் எந்தவொரு குறிப்பிட்ட மழைச்சூழலும் தற்போது முன்னுரிமை பெறவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு வசந்த காலம் 1900 ஆண்டு முதல் பதிவான காலநிலை வரலாற்றில் மிகவும் வெப்பமான வசந்தமாக இருந்ததாகவும், அதனை தொடர்ந்து வரும் கோடை காலமும் சாதாரணத்தை விட சூடாக இருக்கக்கூடும் என வானிலை நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். புகழ்பெற்ற லூவர் அருங்காட்சியகத்தைச் சேர்ந்த அரசு கிரீட நகைகள் கொள்ளை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள 4 சந்தேக நபர்களும் இவ்வாரம் விசாரணை நீதிபதியால் தனித்தனியாக விசாரிக்கப்பட உள்ளனர். 7 மாதங்களாக நீடித்து வரும் விசாரணையில் பல புதிய தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் இது இந்த வழக்கில் முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. தொலைபேசி ஒட்டுக்கேட்பு மற்றும் DNA ஆதாரங்களின் மூலம் 3 முக்கிய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். மேலும் ரஷீத் என்ற நபர் இந்த கொள்ளை சம்பவத்தின் திட்டமிடலில் முக்கிய பங்கு வகித்ததாக புலனாய்வாளர்கள் சந்தேகிக்கின்றனர். கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் இன்னும் மீட்கப்படாத நிலையில் அவை வெளிநாட்டிற்கு கடத்தப்பட்டிருக்கலாம் அல்லது ஆபர்விலியர்ஸ் பகுதியில் எங்கேனும் மறைக்கப்பட்டிருக்கலாம் என அதிகாரிகள் கருதுகின்றனர். விசாரணையின் போது சந்தேக நபர்களின் வாக்குமூலங்களில் பல முரண்பாடுகள் இருப்பது தெரியவந்துள்ளதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த வேறுபாடுகளை அடிப்படையாக கொண்டு உண்மையை வெளிக்கொணர நீதிபதி தீவிரமாக முயற்சிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கொள்ளை திட்டத்தில் யார் தலைமை வகித்தனர், அந்த நகைகள் தற்போது எங்கு உள்ளன என்பதையே இந்த விசாரணை மையமாக கொண்டுள்ளது. இதற்கிடையில் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை கருப்புச் சந்தையில் விற்பனை செய்வது மிகவும் கடினமானது என குற்றப்பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பழமையான மற்றும் உயர் மதிப்புடைய இந்நகைகளை விற்க முடியாமல் மறைத்து வைத்திருப்பதே தற்போது குற்றவாளிகளுக்கு பெரிய சுமையாக மாறியுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர்.
வாழ்நாள் இறுதிக்கால நோயாளிகளுக்கான கருணை கொலை அல்லது உதவி மரணம் வழங்கும் சட்ட முன்வரைவில் பிரான்சின் தேசிய சபை உறுப்பினர்களும் செனட் அவையைச் சேர்ந்த உறுப்பினர்களும் ஒருமித்த முடிவுக்கு வர தவறியுள்ளனர். இந்த சட்டவரைவு குறித்து ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டு சமரச குழுவானது நேற்று ஜூன் 2 செவ்வாய்க்கிழமை நடத்திய தீவிர பேச்சுவார்த்தையில் எந்தவொரு உடன்பாட்டையும் எட்டவில்லை. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒலிவியர் ஃபலோர்னி முன்வைத்த இந்த சட்டமானது குறிப்பிட்ட இறுதிக்கட்ட நோயாளிகளுக்கு பல்வேறு கடுமையான கட்டுப்பாடுகளுடன் உதவி மரணம் பெறும் சட்டப்பூர்வ உரிமையை வழங்கும் வகையில் அமைந்துள்ளது. பிரான்சின் தேசிய சபை இதனை ஏற்கனவே 2 முறை ஆதரித்து வெற்றிகரமாக நிறைவேற்றி இருந்தாலும் பழமைவாத உறுப்பினர்களை கொண்ட செனட் அவை 2 முறையும் இதற்கு தனது கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து நிராகரித்துள்ளது. இந்நிலையில் இந்த சட்டம் குறித்து இரு அவைகளிலும் மீண்டும் ஒருமுறை விரிவான விவாதங்கள் நடத்தப்பட்ட பிறகு இறுதி தீர்மானம் எடுக்கும் உச்சகட்ட அதிகாரம் தேசிய சபைக்கு வழங்கப்படும் என நாடாளுமன்ற உறவுகள் அமைச்சர் லாரன்ட் பானிஃபோஸ் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க கருணை கொலை சட்டம் குறித்த இறுதி வாக்கெடுப்பு வரவிருக்கும் ஜூலை மாதம் 15 நடைபெறும் எனவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. பிரான்சில் சில உயர் முன்னுரிமை வழித்தடங்களுக்கான விமான டிக்கெட்டுகளில் வசூலிக்கப்படும் சுற்றுச்சூழல் வரியின் விகிதத்தை குறைப்பதாக பிரெஞ்சு அரசாங்கம் அதிரடியாக அறிவித்துள்ளது. இந்த வரி குறைப்பு ஜூன் 1 முதல் அமுலுக்கு வந்துள்ளது. பிரைவ் பாரிஸ், லிமோஜஸ் பாரிஸ் மற்றும் லா ருஷல் லியோன் உள்ளிட்ட திரையில் காட்டப்படும் 26 முக்கிய வழித்தடங்களில் ஒரு எக்கானமி கிளாஸ் பயணத்திற்கான வரி 7.40 யூரோவிலிருந்து 2.63 யூரோவாக குறையும். ஸ்ட்ராஸ்பர்க்கிற்கான ஓரிரு சர்வதேச இணைப்புகளை தவிர இந்த வழித்தடங்கள் பெரும்பாலும் உள்நாட்டு வழித்தடங்களாகும். மேலும் இவை பிரெஞ்சு தீவான கோர்சிகாவிற்கும் பிரதான நிலப்பரப்பிற்கும் இடையிலான பெரும்பாலான இணைப்புகளை உள்ளடக்கியுள்ளன. மற்ற போக்குவரத்து வசதிகள் குறைவாக உள்ள அல்லது விமான பயணம் மட்டுமே வேகமான இணைப்பாக இருக்கும் பகுதிகளில் இந்த வழித்தடங்கள் அமைந்துள்ளதால் இவை பொது சேவை வழித்தடங்கள் என்ற சிறப்பு அந்தஸ்தை கொண்டுள்ளன. இந்த சுற்றுச்சூழல் வரியானது முதலில் 2005ஆம் ஆண்டு ஜாக் சிராக் அரசாங்கத்தின் கீழ் விமான டிக்கெட்டுகளில் சேர்க்கப்பட்டது. ஆனால் 2024ஆம் ஆண்டு இது இரட்டிப்பாக்கப்பட்டது. இந்த வரி உயர்வு முடிவு சில பிராந்திய பிரெஞ்சு விமான நிலையங்களிலிருந்து தாங்கள் விலகுவதற்கு காரணம் என்று பட்ஜெட் விமான நிறுவனமான ரைனர் கடுமையாக குற்றம் சாட்டியிருந்தது. இந்த வரி வாங்கப்படும் ஒவ்வொரு விமான டிக்கெட்டிலும் ஒரு கூடுதல் கட்டணமாக சேர்க்கப்படுகிறது. விமான பயணத்தின் நீளம் மற்றும் எக்கானமி கிளாஸ், பிசினஸ் கிளாஸ் அல்லது ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்பதை பொறுத்து இது மாறும் விகிதத்தில் வசூலிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. பிரான்சின் இசர் மாகாணத்தில் உள்ள கிரெனோபிள் நகரில் போதைப்பொருள் வியாபாரிகள் ஒரு புதிய அதிர்ச்சிகரமான விடயத்தை அரங்கேற்றியுள்ளனர். நகரத்தின் மைய பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பின் சுவர்களில் தங்களது சட்டவிரோத போதைப்பொருள் விற்பனை வலையமைப்பிற்கு இளைஞர்களை சேர்ப்பதற்கான வேலைவாய்ப்பு விளம்பரங்களை அவர்கள் பகிரங்கமாக ஒட்டியுள்ளனர். இதில் ஒரு விற்பனையாளருக்கு ஒரு நாளைக்கு 300 யூரோக்கள் வரை ஊதியம் வழங்கப்படும் என வெளிப்படையாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பிரபல மொனோபொலி விளையாட்டிலிருந்து வெளிவந்த ஒரு கதாபாத்திரம் போல வரையப்பட்டுள்ள இந்த விளம்பரங்களில் வேலை நேரங்கள் மற்றும் ஊதிய சலுகைகள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. விற்பனையாளருக்கு 300 யூரோக்கள் முதல் கண்காணிப்பாளருக்கு 150 யூரோக்கள் வரை தினசரி ஊதியம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை பார்த்து கோபம் அடைந்துள்ள கிரெனோபிள் மாவட்ட மக்கள் ஒரு மளிகை கடையில் இருப்பது போல போதைப் பொருட்களின் விலைகளும் வேலை வாய்ப்புகளும் சுவரில் துல்லியமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது தங்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது என தெரிவித்துள்ளனர். குறுக்கு வழியில் தற்செயலாக தெருவில் கொல்லப்படுவதற்கு இது வழிவகுக்கும் என அப்பகுதிவாசிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த விளம்பரங்கள் ஒட்டப்பட்டுள்ள இடம் நகரத்தின் முக்கிய போதைப்பொருள் விற்பனை மையங்களில் ஒன்றாக அறியப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதே இடத்தில் 15 வயது சிறுவன் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். கடந்த ஏப்ரல் மாதம் 27 வயது இளைஞர் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தார். இந்த நிலையில்தான் இத்தகைய ஆத்திரமூட்டும் சுவரோவியங்கள் தோன்றியுள்ளன. இது குறித்து பேசிய அலையன்ஸ் போலீஸ் நேஷனல் யூனியனின் பிரதிநிதியான அல்பர்டோ ரண்டாசோ, போதைப்பொருள் கடத்தலை கட்டமைப்பதில் இது ஒரு கவலைக்குரிய மைல்கல் என்றும் மிக இளம் வயதினரை ஈர்க்கவே இந்த கும்பல் பகிரங்கமாக ஒப்பந்தங்களை கோருகிறது என்றும் எச்சரித்துள்ளார். எளிதான பணத்தை ஆசை காட்டும் இந்த கடத்தல்காரர்களின் ஆதிக்க போரில் இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மட்டும் அப்பகுதியில் 10 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புலம்பெயர்வோர் சிலரை படகு மூலம் பிரித்தானியாவுக்குள் சட்டவிரோதமாக கடத்த முயன்ற பிரித்தானியர் ஒருவர் பிரான்சில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஸ்காட்லாந்தில் உள்ள கிளாஸ்கோ என்னுமிடத்தை சேர்ந்த 46 வயதான ஜான் ஃப்ரிசல் என்பவருடைய படகில் ஒரு 3 வயது சிறுமி உட்பட 5 புலம்பெயர்ந்தோர் இருந்தது தெரிய வந்ததை தொடர்ந்து அவர் பிரான்சில் உள்ள நார்மாண்டியில் கடந்த ஏப்ரல் மாதம் கைது செய்யப்பட்டார்.
அத்துடன் துறைமுகத்தின் அருகில் மேலும் 6 பேர் இருந்துள்ளார்கள். அவர்கள் அந்த படகில் ஏறுவதற்காக காத்திருந்ததாக நம்பப்படுகிறது. காவல்துறையினரின் விசாரணையில் அவர்கள் படகில் பிரித்தானியாவுக்கு பயணிப்பதற்காக ஆளுக்கு 1000 யூரோக்கள் செலுத்தியதும் தெரியவந்தது. மேலும் ஜான் ஆண்ட்ரூ வால்ஷ் என்பவரும் பிரான்சிலிருந்து புலம்பெயர்வோரை பிரித்தானியாவுக்கு அழைத்து வரும் நோக்கத்துடன் பயணித்ததாகவும் நீதிமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கின் முடிவில் முக்கிய குற்றவாளியான ஜான் ஃப்ரிசல் என்பவருக்கு 2.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கூட்டாளியான ஆண்ட்ரூ வால்ஷ் என்பவருக்கு 15 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டாலும் அவர் மீண்டும் குற்றச் செயலில் ஈடுபட்டால் மட்டுமே சிறை செல்லும் வகையில் இடைநிறுத்தப்பட்ட தண்டனையாக அது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவர்கள் இருவர் மீதும் பிரான்சுக்குள் நுழைய நீதிமன்றம் நிரந்தர தடையும் விதித்து அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.